ஹாய். சண்டே மார்னிங் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக போனோம். போகிற வழியில் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம இப்போ சர்ச்சுக்கு ஸோ டீ குடிக்க வந்துட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சீக்கிரம் ஏர்லியாக போவோம் சர்ச்சுக்கு. 7:45க்குலாம் எங்களுக்கு சர்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறோம். சர்ச் முடிச்சிட்டோம். இப்போ சர்ச்சை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ டிஃபன் சாப்பிட்றதுக்காக புருஷவாக்கத்தில் வெல்கம் ஹோட்டல், யாருக்கெல்லாம் தெரியும், இது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பொங்கல் அப்புறம் பூரி வாங்கியிருந்தோம். ஸோ இந்த சாம்பாருக்காகவே இங்கே போவோம் எல்லாருமே. இந்த சாம்பார், இந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இதுவும் புருஷவாக்கத்தில் இருக்க ஒரு பொட்டிக் இது. ஸோ நான் வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்தேன்னு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்துச்சுன்னு லன்ச் சாப்பிட வந்தோம். ஸோ இது பவானி மெஸ்ஸில் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ரூட்டில் வந்ததுனால நாங்கள் ஆல்ரெடி இந்த பவானி மெஸ்ஸை பற்றி நான் போட்டிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கருவேப்பிலை சாப்பிட்றாரு. நான் வந்து இந்த கருவேப்பிலெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து கருவேப்பிலெல்லாம் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்ருவார். ஸோ அது எவ்வளோ ஹெல்தி தெரியுமா? நம்ம தான் சாப்பிடாமல் இருக்கோம், தப்பு தான். இனிமேல் ட்ரை பண்ணலாம். அதாவது கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் தான் முதல்லாம் இப்படி சாப்பாடு கிடைக்கும். இப்போல்லாம் ஹோட்டல்லே கல்யாண விருந்து மாதிரி கொடுக்குறாங்க இல்லை? சப்பாத்தியா? என்னது, கருவாடு தொக்கா? சூப்பர். ஐயோ, நான் பிரியாணி சாப்பிட்றேனே, இதெல்லாம் கிடைக்காது. பருப்பு பொடி, நெய், கருவாடு தொக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க. ம் இது என்ன, நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் பிரியாணி, ரைத்தாவும், அது ஒரு சிக்கன் குழம்பு. கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்.
கருவாட்டு குழம்பு சான்ஸே இல்லை. இப்போ நானும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டேன், பருப்பு பொடி, அப்புறம் இது வந்து கருவாடு தொக்கு. அதான் கை மறைந்தது பருப்பு பொடிய. அதாவது நான் மட்டன் பிரியாணி தான் வாங்கினேன், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ரைஸு, எனக்கு கருவாடு தொக்கு, பருப்பு பொடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேற லெவல் கருவாடு தொக்கு, வாழைக்கருவாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.